என்ன பூவு, உன் மவளை பார்க்க துபாய் போறியாமே என்று அவசரமாக வாயில் அதக்கிக் கொண்டிருந்த வெற்றிலையை துப்பிவிட்டு கேட்டாள் செல்லம்மா பாட்டி. எதுக்காகவும் யாருக்காகவும் அதை அவ்வளவு சீக்கிரமாக துப்புவதில்லை. அவளுக்கு வாங்கி கொடுக்க யாரு இருக்கா? வெத்தலையை அதக்கிய வாயோடு இவள் பேசுவதை புரிந்து கொள்வது கேட்கிறவங்க பாடு. ஆனால் இப்போது அப்படியில்லை. மென்னு மென்னு சாரற்ற வெத்தலையை விட இந்த சங்கதி அதிமுக்கியம். ஆட்டை பிடித்து கொண்டு போகும் பூவம்மாவை கேட்டால் திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்த செல்லம்மா பாட்டி. போயிட்டு வரையில மறக்காம எனக்கு ஒரு தைல குப்பி வாங்கியா பூவு? முட்டு வலி ஆளை கொல்லுது. கும், இங்கே போவறதுக்கே அடிவயிறு கலக்குது என்று நொடித்து கொண்டு நடந்தாள் பூவம்மா. கொஞ்ச நிலப்புலமும் ஆடு மாடு கோழிகளும் ஒரே ஒரு மகளும் தான் பூவம்மா மணியன் தம்பதிகளுக்கு. இவர்கள் மகள் கண்மணி படிப்பிலும் அறிவிலும் மகா கெட்டி, அழகிலும் அம்சமானவள்தான். படித்துவிட்டு சென்னைக்கு போனாள். இவர்கள் கல்லுவூடு கட்டி பெரிய தொலைக்காட்சி பெட்டி வைத்து என்று அடுத்த கட்ட வசதி வாய்ப்புகள் உண்டாயிற்று. மகளை பார்க்க ரயிலேறி சென்னை போய் ஊரை சுற்றி பார்த்து பரவசப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த கதையை அக்கம் பக்கத்தில் சொல்லி முடிக்க ஒரு வருஷம் ஆச்சு. அவ்வளவு கதைகள், அவ்வளவு அதிசயங்கள். கண்மணிக்கு கல்யாணம் செய்யணும். உள்ளூரில் இருக்கும் சொந்தக்காரர்களில் நல்ல வசதியான வீட்டுக்காரர்கள் நடையா நடந்தும் ஒருத்தருக்கு கொடுத்தால் மற்றவர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொள்ளணும் என்று நேக்காக முடிவெடுக்கும் பொறுப்பை எங்க மவளுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும் என்று மகள் பக்கம் பலகை தள்ளிவிட்டார்கள். நந்தகுமாரை போட்டோவில் பார்த்ததுமே கண்மணிக்கு பிடித்து போய்விட்டது. என்ஜினியரிங் படித்த கண்மணிக்கு பிடித்தவனையே வெளிநாட்டில் வேலை செய்யும் என்ஜினியர் மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆமாம், தொலைவில் பிள்ளையை கொடுக்கறியே, ஒரு அவசர ஆத்திரம்னா பட்டுன்னு போய் பார்க்க முடியுமா? இல்லை நீதான் இங்கன மொட்டு மொட்டுன்னு தனியா இருக்க முடியுமா என்று உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தம், தோழர்கள் பயமுறுத்தினார்கள். புள்ளைய பார்க்க முடியாதுங்கிறத விட புருஷனும் பொண்டாட்டியுமா தனியா இருக்கணுமே என்ற நினைப்பே சங்கடப்படுத்தியது. பூவம்மாவின் ஒரு தோழி மட்டும், உன் மகளுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருந்தால் தைரியமா கொடு, அதுவும் வாழ்க்கைதான் முக்கியம். பொன்னா பிறந்தா ஒரு நாள் பிறந்த வீட்டை விட்டு போவது கட்டாயம் என்றான பின்பு அமைஞ்சிக்கரையா அமெரிக்காவுன்னு பார்க்க முடியாது என்றாள். உம்மாவ பக்கத்து வீட்டிலேயே இருந்துட்டா மட்டும் தினப்படி அவ வீட்டு வாசல்ல போய் நிப்பியா என்ன? இல்ல உம்மாவ தான் பொழுது விடிஞ்சா இங்க வந்து நிக்க போறாளா என்று கேட்டு பூவம்மாவை யோசிக்க வைத்தாள். அதானே. மகளும், எம்மா எம்மா, நான் ஒரு 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டு வரேனே என்று கெஞ்சுவது போல சொல்லவும் மனசார சந்தோஷமாக கட்டி வைத்தாள். திருமணம் முடிந்து நல்ல விதமாக குடும்பம் நடத்தி கருவுற்ற மகளை பார்க்க போக வேண்டும். மணியனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம். ஒரு வருஷமா மகளை பார்க்காம கண்ணு பூத்து போயிருக்கு. பிள்ளையை பார்த்தாதான் மனசு சரிப்படும். அதனால் அவன் பயணத்துக்கு தயாராகத்தான் இருந்தான். ஆனால் பூவம்மா, முதல் விமான பயணம் நினைத்தாலே இனிக்கும் இல்லையா? அதுதான் இல்லை. மகளை பார்க்க போகிறோமா என்ற மகிழ்ச்சியை விட விமானத்தில் போக வேண்டும் என்ற அதிர்ச்சி வயிற்றில் புளியை கரைத்தது. உள்ளூர் திருவிழாவில் ரங்கராட்டினம் ஏறினாலே தலை சுத்தி அலறி ஆர்ப்பாட்டம் செய்பவள் அவள். விமான நிலைய நடப்படிகள் முடித்து இருக்கையில் அமர்ந்து விட்டார்கள். அதிகாலை நேரம். ஏத்திக்காட் பணிப்பெண்கள் அழகு தேவதைகளாக இளவரசிகளைப் போல மிடுக்காக வந்தார்கள். அதைவிட பைலட்டுகள், சே, இவர்கள் தினமும் விமான பயணம் செய்கிறார்கள், நாம் பயப்பட தேவையில்லை என்று தைரியமானாள். அவர்கள் இவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்து வரவேற்கும் விதமாக தலையசைத்தது இன்னும் தெம்பாயிற்று பூவுக்கு. மணியனோ பரவச நிலையில் இருந்தான். விமானம் ஓடுபாதையில் நகரத் தொடங்கும் போதே இங்கு பூவின் இதயம் தடதடக்க ஆரம்பித்து விட்டது. கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் இறுகி அமர்ந்து காது வலியெடுக்கும் தாடையை அசைத்து கொண்டிரு என்று யாரோ சொன்னார்கள் என்று நீருக்குள் மீன் வாயை திறந்து மூடுவதைப் போல வாயை திறந்து மூடிக்கொண்டிருந்தாள். மணியன் மெல்ல அவள் கையை சுரண்டி, கண்ணை திறந்து பாரு புள்ள, ஊரே வைரமணி இறைச்சது போல மின்மினுக்குது சொன்னான். அதிகாலை ஏசியின் குளிர் மிடுக்கு வண்டி கிளம்பும் முன் மெல்லிய குரலில் அரபு மொழியில் சொல்லும் விமான பணிப்பெண்கள் பிரார்த்தனை என மொத்தத்தில் நல்லவைகள் கூட பீதியை கூட்டியிருந்தது. சின்ன வயதிலிருந்து இதுவரை பார்த்திருந்த சினிமா படங்களில் வந்த விமான விபத்து காட்சிகள்
கண்முன் வந்து உடம்பை கிடுகிடுக்க வைத்தது. என்ன புள்ள என்று மணியன் கேட்க, விமானத்திலிருந்து குளிருதுங்க இறங்கி என்றாள். அந்த ஊர் மக்களுக்கும் மொழிக்கும் சுத்தத்திற்கும் கெடுபிடிக்கும் பயந்து ஒரு வழியாக வெளியே வந்தாள் பூவம்மா. வாசலில் கருவுற்ற வயிற்றுடன் நின்று கொண்டிருந்த மகளை கண்டதும் கட்டிப்பிடித்து கொண்டு ஓவென்று அழுதாள். உங்க அம்மா பாவம், உன்னை பிரிஞ்சதிலிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் தாங்க முடியல அவங்களுக்கு என்றான் நந்தகுமார். தன் தாயின் மனநிலை அறிந்த கண்மணி அவளை தன்னுடன் அணைத்து கொண்டாள். அம்மா கோல், இங்க பாரு, நீ ஊருக்கு வந்துட்ட, என்னோட இருக்க, சும்மா இரு என்று காதில் மெல்ல சொல்லி தேற்றினாள். மகளை நிமிர்ந்து பார்த்த பூவம்மா என்று மகளின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். ஆரம்ப அக்கப்போர் அடங்கி இத்தனை மாதங்கள் பிரிந்திருந்த மகளை பார்த்த பூர்ண திருப்தி கண்களில் இருந்தது. கப்பல் போல சொகுசான வண்டி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனது. பின்பக்க கண்ணாடியில் பார்த்தபோது பட்டப்பகலை போல வெளிச்சமாக இருந்த விமானம் ஒரு பெரிய பறவை ரெக்கை விரித்து கொண்டு நிற்பதை போலிருந்தது. ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்த பூவம்மாவுக்கு இன்னும் 3 மாசம் கழிச்சு திரும்ப இங்கே வரணுமே என்று சிறு திடுக்கிடல் மனதின் மூலையில் வந்து போனது. அதையும் உணர்ந்தவளாக கண்மணி தன் தாயை அணைத்து கொண்டாள். இப்போ பூவம்மா வருஷா வருஷம் விமானம் ஏறுகிறாள். விமான பெண்களை முந்திக்கொண்டு இவள் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாள். ஊரில் துபாய் போய் வந்த பெருமை சொல்லி முடிந்த பாடில்லை. முதலில் எக்ஸலேட்டரில் ஏறி இறங்க பட்டப்பாடு தனி கதை. அங்கே கக்கூஸ்லை கூட இலையை போட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி போட்டா நீ அங்க உட்கார்ந்து சாப்பிடுவியான்னு எதிர்கேள்வி கேட்காம அவள் சொன்னதை ஆஹா அப்படியா என்று கேட்டு வியந்தது கூட்டம். அக்கம் பக்கத்தினருக்கு வெட்டு காயம், தலைவலி, முட்டு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் பூவம்மா வீட்டு தைலம்தான். உன்கிட்ட கொடுக்க முடியாது, உங்க அப்புச்சிய இங்கன வந்து தடவின்னு போ சொல்லு என்றாள். எந்நேரமும் ஜோன்னு மனுஷாலுங்க 5 நிமிஷம் ஒத்தையில இருக்க முடியல. மகளிடம் பெருமையோடு அழுத்து கொள்கிறாள் ஒற்றை பிள்ளையை பெற்று எடுத்த பூவம்மா.